அந்த கை ஒட்டுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு சத்தியமாக. 3 நாள்லேருந்து ஒட்டுறான். ஒன் ஆஃப் தி ஹைலைட்டட் விநாயகர் நம்ம கிரேமோட்டோ ஷாப்பில். சும்மா இந்த விநாயகர் அவங்க தூக்குனா இந்த விநாயகர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த விநாயகர் தான் கைஸ், இந்த விநாயகர் தான் ஹை டிமாண்ட். 12,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக. உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரேமோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்கும் கைஸ். ஃபைனலாக நம்மளோட ஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்லேருந்தே ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். என்ன பிரச்சனைனா நம்ம 2 டேஸ்லேருந்து எந்த விலாகுமே பண்ணதில்லைன்னா நீங்களே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்துப்பீங்க. நம்மளோட ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்ட்டு சரி விட்டுதலுங்க, காமனாக நடக்கிற விஷயம்தான் அது. ஜென்ரலாகவே எல்லா இடத்துல நடக்கிறது தான். நேற்று நம்மளோட நெக்லிஜென்ஸினால் அந்த மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. இப்போது நம்ம அந்த டிஸ்பிளே மாற்றியாச்சு கைஸ். இப்போது பேக் டு நார்மல் ஸ்டேஜ் நம்ம மொபைல் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 3000 செலவாயிடுச்சு. சரி விடுங்க, நார்மலாக நடக்கிறது தான். சரிங்க கைஸ், இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்ட்டு இதுக்கப்புறமா இந்த வீடியோஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறமா நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணலாம் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ரஃப்பாக நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ், ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு சரி ஒரு vlog பண்ணலான்னு நினச்சேன். அங்கே பாருங்கள், வெளியே அங்கெல்லாம் கஸ்டமர் வர்றது ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் கஸ்டமர் வரல ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். பாருங்க எல்லோரும் பார்த்து விநாயகர் பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். சரி இருங்க கைஸ், கஸ்டமர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ விநாயகர் வேணும்? 12,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் கேமரா பார்த்து சொல்கிறேன். கேமரா பார்த்து சொல்கிறேன். இப்படி கேரடி கேமரா பார்த்து சொல்கிறேன். வாடா இங்கே 12,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணி இங்கே பாரு சொல்கிறேன் பாரு. நீ 12,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணால் இந்த விநாயகர் நானே கொடுத்துறேன். இந்த விநாயகர் உனக்கே எடுத்துன்னு போ. 18,000 ரூபாய் விநாயகர் ஃப்ரீயா இல்லை, காசு 12,000 ரூபாய். அங்கே கேமரா பார்த்து சொல்லுங்கடா, ஒன்றும் இல்லை. ஏன் வாங்குதா வாங்குங்க எவ்வளோ ரெடி பண்ண முடியும்? என்னால் 12,000 ரூபாய் அசால்ட்டாக ரெடி பண்ணிடுறியா? எத்தனை நாள் கூட ரெடி பண்ணுறா? இந்த மாதத்துக்குள்ளையா? அப்போ நினச்சி போடுற இல்லைங்க, நம்மளாம் எங்கடா போகிறது? இந்த காலத்தில் ஜென்ரேஷன் பசங்க 12,000 ரூபாய் அசால்ட்டாக நினச்சிருவாங்க. மாமா ஏரியாவில் கொடுப்பாங்களா? மனசு கஷ்டமா இருக்குதா டி? 12,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணிடுறீங்களாடா டி? சரியா போச்சுடா. நினச்சி பார்த்தவங்க அந்த பசங்களே ஒரே நிமிஷம் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த மாடுலேஷன் சொல்ல, ஃபஸ்ட்டில் வேறு மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு 12,000 ரூபாய் விநாயகர் எதுனா காட்டினான்னு சொன்னாங்க. அந்த இதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பசங்களே 12,000 ரூபாய் ரெடி பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளாம் எங்கே போகிறது யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி இருங்க, கஸ்டமர்ஸ் போயிட்டு வந்த அப்புறமா உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம என்ன செட் இருக்குது, என்னென்ன விநாயகர் இருக்குதெல்லாம். கைஸ், இவங்க இன்னொரு கஸ்டமர் இப்போ கேர் அடிக்குதுடா. இவங்க அவங்கள மாதிரி இல்லை, 4,000 ரூபாய்க்கு விநாயகர் கேட்டாங்க. 4,000 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட எந்த விநாயகருமே இல்லை. ஸ்டார்டிங்கே நம்மக்கிட்ட
7,500 தான் விநாயகர் ஸ்டார்டிங்கு. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணது இல்லாமல் இப்போ இன்னொரு விநாயகர் வேணுமா. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் கைஸ். கிட்டத்தட்ட இந்த விநாயகர் கடுப்பா இந்த விநாயகர் 5,000 ரூபாய்க்கு வேணால் நான் எங்கே போகிறதுன்னு தெரில. எங்களுக்கு எவ்வளோ வரும் எவ்வளோ வராதுன்னு நீங்களே சொல்லுங்கடா. எதுல வேணும் சொல்கிறீங்க? இன்ஸ்டாகிராம்ல போடுறதுடா, யூடியூப்ல போடுறா. போட்ட நீ ஃபேமஸ் ஆகவே இல்லையா? இப்போ இந்த விநாயகர் வேணுமா அந்த விநாயகர் வேணுமா சார்? உனக்கு எவ்வளோ இது எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ சொல்லு? இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வருடா. யூடியூப்ல வருடா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வருடா. இப்போ பாரு நான் சொல்றேன் பாரு. இன்ஸ்டாகிராம்ல வரும் யூடியூப்ல வரும். ஏதோ நான் பெரிய எடுத்துன்னு போயிட்டு பக்கனாடி வெளியே நிற்க வச்சு எடுத்துன்னு போயிட்டு நான் தூக்க முடிஞ்சா தூக்கின்னு போயிடு. அது சின்ன எது பெருசு 14 தூக்குறீங்களா? வாடா வீடியோ லாஸ்ட் வரணும். இந்த விநாயகர் அவங்க தூக்குனா இந்த விநாயகர் ஃப்ரீயா கொடுத்துருங்க. போய் தூக்கி பாருங்க ஒரு வாட்டி. தூளாது தூக்குங்க. அதான் என்ன நாங்களே கிரெயின்ல இறக்கணும். உங்க கையில் தூக்கிட முடியுமா எங்கனால? தூக்கு வாடா. டேய் தூக்க இப்போ எனக்கு தூக்கி காட்டினா விநாயகர் தூக்குங்க. தூக்குனா உங்களுக்கே ஃப்ரீ. உங்க ஆளுங்கெல்லாம் கூட நீ தூக்குடா. அவன் பாடுறா எங்கேயோ ஓட்டான்டா. டேய் தூடா சொல்றது வாயிலே வட சொல்றீங்க ஒரு இடத்துலங்க. கைஸ் இப்போ ப்ரெசென்ட் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னா இப்போ இங்கே பாருங்கள். இந்த எப்போ சுவாமி இப்போ இந்த ஸ்டாச்சு இருக்குது இல்லையா, இதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு டிசைனுக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்டாச்சு தான் கைஸ். 2க்கு மேலே போகாது. மிஞ்சி போனால் வேறு மாடல்ஸில் உங்களுக்கு 3 வரும். ஓகேங்களா? இப்போது இங்கே ஒரு டிசைனு, இங்கே ஒரு டிசைன், இங்கே ஒரு டிசைனு, அங்கே ஒரு டிசைன். கிட்டத்தட்ட டிசைனுக்கு 2 மாடல் 2 விநாயகர் போடுற மாதிரி தான் எங்களோட பிளான் இருக்கும். கிட்டத்தட்ட 11 வருஷம் நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வேளை விநாயகர் எதுவுமே கிடைக்கலன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஒரு டிசைன் தான் போடுவோம். இங்கே பாருங்கள், இது ஒரு விநாயகர். இந்த மாதிரி விநாயகர் இங்கே எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அது ஒன்று தான் இருக்கும். திருப்பி வந்துட்டிங்களாடா? ஆல்மோஸ்ட் எல்லா கஸ்டமருமே போயிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடியிலேருந்து உங்களுக்கு ஒரு 7 அடி வரையும் ஸ்டாக்ஸ் இருக்குது கைஸ். நாங்கள் இப்போ இந்த மாதிரி பிள்ளையார் செல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிள்ளையார் செல்லாம் கிட்டத்தட்ட 12 அடி வரையும் டிமாண்ட் பண்ணியிருந்தோம் அந்த அண்ணா கிட்ட. அந்த அண்ணா முடியவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இது கொடுக்குறது ஹோல்சேல் ரேட்னா நீங்கள் நினைப்பீங்க ஹோல்சேல் ரேட்டில் ரொம்ப கம்மியாக வரும் பிள்ளையார் செல்லுன்ட்டு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை கைஸ். உங்களுக்கு எவ்வளோ வரும்? இப்போது ஒரு 25,000 உங்களுக்கு நான் விநாயகர் ரேட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எங்களுக்கு அந்த விநாயகர் ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 18லேருந்து ஒரு 17லேருந்து 18க்குள்ளே ரேஞ்சில் வரும். அந்த ரேஞ்சு தான் வரும் கைஸ். இந்த மாதிரி பிள்ளையார் சிலையெல்லாம் உங்களுக்கு 17லேருந்து 18க்குள்ளே. ஏன்னா டிசைன் பார்த்து உங்களுக்கு வேரியேஷன் வரும் ஒரு விநாயகரும். அதனால தான் இந்த மாதிரி சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 17லேருந்து 18 வரையும் பிள்ளையார் சிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ லைட்டு கேர் அடிக்குது, அது என்னன்னு தெரில. உங்களுக்கு 17லேருந்து 18 விநாயகர் சிலை வச்சுக்கோங்களேன். உங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வச்சுக்கோங்க, அப்புறமா ஷாப்பும் வச்சுக்கோங்க, அப்புறமா ஒரு அலையன்சஸ் இங்கே கொஞ்சம் வேரியபிள் அலையன்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கோங்களேன். நாங்கள் எவ்வளோ லாபம் பார்ப்போங்கன்னு எதிர்பாருங்க. அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் வருமே. கிட்டத்தட்ட இந்த விநாயகர் தான் கைஸ், இந்த விநாயகர் தான் ஹை டிமாண்டு, பயங்கரமான டிமாண்டு கைஸ், பயங்கரமான டிமாண்ட் இந்த விநாயகருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 2 கேட்டிருந்தோம். அந்த அண்ணன் 1 கொடுக்குறதுக்கே இல்லை முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வந்த வெளியும் லாபம் தான், எதுக்கு சும்மா நம்ம இது பண்ணுறதுன்ட்டு ஒரு விநாயகர் தான் எடுத்துருந்தோம். ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஆல்மோஸ்ட் கஸ்டமரும் போயிட்டாங்க. இன்னும் நம்ம வேலை ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், கிட்டத்தட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டிசைன்ஸுமே 2 விநாயகர் தான் மேக்ஸிமம் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றது. ஆனால் இந்த விநாயகர் மட்டும் ஒரே ஒரு விநாயகர் தான் கைஸ். புக்கிங்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. வந்து புக் பண்ணாதான் புக் பண்ணிட்டுக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் புக் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப
கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லாம் கிடைக்கும். இதுவே நீங்கள் பண்டகைலேருந்து ஒரு வாரத்துக்கிட்ட வந்தால் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கர டிமாண்ட் ஆகிடும், ஹை காஸ்ட்டில் போயிடும். மேக்ஸிமம் இதெல்லாம் ஹை காஸ்ட்டில் தான் வரும் கைஸ். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இந்த விநாயகர் உங்களுக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு என்னால் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த விநாயகர் 30,000னா உங்களுக்கு அதில் 2,000 டிஸ்கவுண்ட் நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும். ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோன்னு நான் உங்களுக்கு நிறைய ப்ளாக் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் சரி நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு இந்த விநாயகரில் எந்த விநாயகர் நம்ம ஷாப்பில் எத்தனை விநாயகர் இருக்கோ அத்தனை விநாயகர் நீங்கள் எந்த விநாயகர் சூஸ் பண்ணவே உங்களுக்கு 2,000 கைஸ். அபோவ் 10,000 விநாயகரில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 2,000 டிஸ்கவுண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அது நம்ம ஷாப் நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும்தான். பாருங்கள், இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஒரு டிசைன்ஸுமே அந்த விநாயகர் எப்படியாப்பட்ட விநாயகர்னு உங்களுக்கு காட்டுறேன், அது எந்தெந்த மாடல்ன்ட்டு. இது பாருங்க, இது வந்து ஒரு வேறு லெவல் விநாயகர் தான். அது இந்த வருஷம் ஒரு ட்ரெண்டிங் டிசைன். பின்னாடி வந்து சிவன் வந்திருக்காரு, அப்படியே சோளம், பின்னாடி ஓம். இது பக்கத்தில் இதுதான் கைஸ் ஹைலி டிமாண்டட் விநாயகர். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு கிருஷ்ணர் மாதிரி ஒரு அந்த வேறு லெவல் தெரியும் இல்லையா? ஹைலி டிமாண்டட். இது மட்டும்தான் கிருஷ்ணர், பின்னாடி நெமலி வந்திருக்கிற மாதிரி. இது சேம் நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதே விநாயகர் தான். இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு சோஃபா மேலே உக்காண்ட்ருக்கிற மாதிரி கைஸ். ஒரு வேறு லெவல் டிசைன் பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. எது இருந்தாலும் ஒரு ஆர்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பெயிண்டிங்னா வேறு லெவல். இங்கே பாருங்கள், இந்த விநாயகருக்கு அந்த பெயிண்டிங் தான் இந்த விநாயகருக்கு லுக்கு கொடுக்குறது. அந்த பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள், செதுக்கி விட்ருக்காங்க, உண்மையிலே வேற மாதிரி. இது பாருங்கள், இதுவும் சேம் சோஃபாவில் இன்னொரு டிசைன், சைடில் நெமலி வாகனம், ஒரு வேறு லெவல், ஒரு கெத்தாக வாக்கான்ட்ருக்கார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதுவும் சேம் அந்த மாதிரி டிசைன் மாதிரி இதுவும் அதே தான். ஓகேங்களா? இதுவும் சேம் அந்த மாதிரி. அப்புறமா நெக்ஸ்ட் இந்த செக்ஷனுக்கு வரலாம். இது பாருங்கள், இந்த விநாயகர் உண்மையிலே கிட்டத்தட்ட நம்ம இந்த விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இதே விநாயகர் தான். ஆனால் இந்த டிசைனில் போடல, இதே மாடல் தான் போட்டிருந்தோம். இது எப்படி இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு ஐயப்ப ஸ்டைலில் மாதிரி ஒரு விநாயகர். இங்கே பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமாக எல்லாமே ஒரு விநாயகரில் எத்தனை வருஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு விநாயகர் ஐயப்பன் வருஷன். அடுத்தது இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது மேலே ஒரு வேறு லெவல். அது என்னன்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது. இது வந்து மேக்ஸிமம் ஹைதராபாத் அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த மாதிரி விநாயகர்லாம் வைப்பாங்க. இதில் உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் எல்லாம் வரும். இது ஒரு வேறு மாதிரி விநாயகர், இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நார்த் இந்தியா சைடில் இந்த மாதிரி விநாயகர் தான் ஃபேமஸ். அடுத்தது இந்த டிசைனுக்கு வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், இது ஒரு நேக்கட் ஃபீல். இந்த விநாயகர் பாருங்கள், இந்த மேலே நெமலி, அப்புறமா இந்த ஹிந்தியில் ஏதோ ஒரு வேர்டிங்ஸு, நம்மளுக்கு ஹிந்தி தெரியாத காரணத்தினால அது படிக்கக்கூடாது, தெரியாது, தப்பாக படிச்சிட்டா தப்பாக போயிடும். இங்கே யானை வாகனம், அப்படியே ஒரு சோஃபாவில் யானை செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மூஞ்சிலாம் ஒரு சிம்பிளாக இருக்கும். அதே இந்த மூஞ்சி பாருங்கள், அப்படியே இந்த மூஞ்சி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மூஞ்சிக்கு அந்த மாடலுக்கு ஒரு மாடலுக்கு ஒரு இது மாதிரி, இந்த மூஞ்சிக்கு இந்த மாடல் தான், அந்த மூஞ்சிக்கு அந்த மாடல், அப்படி மாதிரி ஒரு மாடலுக்கு ஒரு மூஞ்சி வருங்க. மேலே அந்த லைட்டு பிளிங்க் ஆகுது தெரியுது. நான் லாஸ்ட் வ்ளாகில் கூட நிறைய டைம் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரி விட்டு தள்ளுங்க. இந்த விநாயகர் எப்படி இருக்கு பாருங்க, இது ஒரு சோஃபா, ஒரு வேறு மாதிரி. பின்னாடிலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்க. நான் உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய விநாயகர் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இது சோட்டாவாலா. இங்கே பாருங்கள், இது ஒரு பிரம்மாண்டமான விநாயகர்னால் இவ்வளோ தான் இருக்கணும், அந்த மாதிரி டிசைன். நம்ம அடுத்த டிசைன் பார்க்கலாம். உண்மையிலே விநாயகர்னால் இதுதான் கைஸ் விநாயகர். எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் இந்த விநாயகர் தான். உங்களுக்கு வீடியோலலாம் நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க இந்த விநாயகர். ஏன்னா ஒரிஜினலாக விநாயகர் இருக்கிறதே இப்படி தான். உடம்பு எவ்வளோ சின்னதாக இருக்குது, அந்த பாடி, அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு, சும்மா வேறு லெவல், அல்டிமேட் தான். இந்த மூஞ்சி பாருங்கள், அந்த மூஞ்சி பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணது. இதெல்லாம் ஒரிஜினல் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். விநாயகர் ஒரிஜினலான விநாயகர் இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். பாருங்கள், விநாயகருக்கே இந்த தொப்பை தான், அந்த தொப்பை எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த விநாயகரில். அதே இந்த விநாயகரில் பாருங்கள் எவ்வளோ குட்டி தொப்பை. அது டிஃப்ரென்ஸ். ஆனால் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த விநாயகர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விநாயகரோட ஃபீல் அப்படி இருக்கும் தெரியுமா? இது எப்படி இருக்கு பாருங்க. ஒன் ஆஃப் தி ஹைலைட்டட் விநாயகர் நம்ம கிரேமோட்டோ ஷாப்பில். சும்மா வேற மாதிரி, என்ன வேர்ட் சொல்கிறதுன்னு கூட தெரில, அந்த மாதிரி இருக்குது இந்த விநாயகர். உண்மையிலே
ஒரு வேறு லெவல் ஃபீல் தான் இந்த விநாயகர். நாங்கள் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இந்த விநாயகர் வேணாம் சொன்னாங்க. நான் இஷ்டப்பட்டு எடுத்த விநாயகர் தான் இந்த ஒரு விநாயகர். நம்ம அடுத்த விநாயகர் இது பாருங்கள், இதுவும் சேம். இந்த விநாயகர் எப்படி இருக்கோ அந்த விநாயகர் தான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு விநாயகர் 2 விநாயகர் ஒரு டிசைனில் 2 விநாயகர் போட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லி வந்திருப்பேன். அது உங்களுக்கு எல்லாம் ஒரே விநாயகர் 2 வாரம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் இந்த வேஷ்டி பாருங்கள், அப்புறமா இந்த வேஷ்டி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இருக்கும் கைஸ். நாங்கள் போட்டு வரது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த விநாயகர் எட்டுனா இங்கே வைப்போம். எங்களுக்கு பிடிக்கலன்னா சத்தியமாக வைக்க மாட்டோம் கைஸ். இங்கே எல்லாம் டிசைன்ஸ் பாருங்கள், எல்லாம் விநாயகர் பாருங்கள், ஒன்றுத்துக்குமே உங்களுக்கு குறண்டு இருக்காது. எங்கள் ஷாப்பில் அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நாங்கள் விநாயகர் எட்டுனா வந்து வைப்போம். ஆனால் ஒரு விநாயகர் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் கைஸ். ஏன்னா கஸ்டமர் லைக் பண்ணணும் ஒரு விநாயகர். நம்ம சும்மா ஏதோ தானோ எட்டுனா அந்த விநாயகர் வச்சுட்டு சேல் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்மக்கிட்ட இல்லை. நம்மளுக்கு மனசாரில் பிடிச்சிருந்தா நம்ம கஸ்டமருக்கு எடுத்துன்னு போய் சேர்ப்போம். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த விநாயகர் மாதிரி தான் இதுவும். இந்த விநாயகர் ஒரு வேற மாதிரி இல்லையா? பக்கத்தில் அப்படியே ஐயப்பன், அந்த ஐயப்பன் கலர் பாருங்கள், இந்த ஐயப்பன் கலர் பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா இருக்குது இல்லையா? அடுத்தது இது நம்ம அங்கே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதே விநாயகர் தான் இது. ஆனால் கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும் கைஸ். மேக்ஸிமம் கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். எஃபெக்ட் போட்ட மாதிரி ஜிகிஜிகான்னு வருது. கலர் டிஃப்ரென்ஸ்லாம் நிறையா இருக்கும் கைஸ் நம்ம ஷாப்பில். ஏன்னா ஒரே கலர் வச்சுருந்தா வச்சுக்கோங்கள, கஸ்டமர் லைக் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பேர் கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த பிள்ளையார் லைக் பண்ணுறவங்க இந்த பிள்ளையார் லைக் பண்ண மாட்டாங்க, இந்த பிள்ளையார் லைக் பண்ணுறப்ப அந்த வினார் லைக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்காது. கஸ்டமர்ஸ் அப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் கஸ்டமர்ஸ் பிடிச்ச ஸ்டாக்ஸ் ஒரு கஸ்டமர் மைண்ட் செட் பொறுத்து தான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஸ்டாக்ஸ் இறக்குவான். அந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி விநாயகர்ஸ்லாம் இருக்கணும் கைஸ். இது எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு விநாயகர் அப்படி ஒரு ராஜா மாதிரி உக்காந்து சிங்கத்தை மேலே கையை வச்சுன்னு ஒரு வேறு மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ஹைதராபாத் மாடல்ஸ் எல்லாமே ஹை காஸ்ட்டில் தான் வரும். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அந்த ஹை காஸ்ட்லாம் பிடிக்காது. கஸ்டமர்ஸ் எப்படின்னா விநாயகர் பெருசாக இருக்கணும், விநாயகர் அப்படியே இப்படி இருக்கணும் விநாயகர், ஆனால் ரேட்டு மாத்திரம் இப்படி இருக்கணும். ஒன்று அதுக்கு நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு வர ரேட் தான் நாங்கள் சொல்ல முடியும். எல்லாம் ஜாஸ்தி ரேட்டு சொன்னால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு விநாயகர் சைடில் அங்கே இந்த பக்கம் இந்த தேவி, அந்த பக்கம் அந்த தேவி. எந்த தேவின்னு எனக்கே தெரில, தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா? இது எப்படி இருக்குது பாருங்கள். சேம் அங்கே உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா, அதே விநாயகர் தான். இங்கே ஒரு விநாயகர், இங்கே பக்கத்தில் இது ஒரு 5 சாமி கலந்த ஒரு விநாயகர். இங்கே மேலே பாருங்கள், இதெல்லாம் ஒரு சாமி, எல்லாம் வெரைட்டியான சாமி. கீழே ஒரு விநாயகர் பார்க்குறது சின்னதாக இருக்கும் கைஸ். ஆனால் எடுத்துன்னு போய் ஏரியாவில் வச்சா மட்டும் தெரிக்க விடலாம். அது உங்களுக்கு தெரியாது, அது வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் மத்தியில் யார் விநாயகர் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டிசைன்ஸ் தான் கைஸ். இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் இதுலேயே நாங்கள் சின்ன பீஸெல்லாம் எடுக்கலாம் பிளான் போட்டிருந்தோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஹை காஸ்ட் கைஸ், ரொம்ப ஹை காஸ்ட்டு. நம்ம நினச்சி பார்க்காததுலாம் ஹை காஸ்ட் இருக்குது. அதனால தான் நாங்கள் பெருசாக அந்த விநாயகர்லாம் எடுத்ததில்லை. சரி இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம், நம்ம ஆளுங்கள்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஹைதராபாத் விநாயகர் குப்பமில் எப்படி சேல் ஆகுதுன்ட்டு அது எங்களுக்கு தெரியணும். ஏன்னா மேஜர் நாங்கள் ஒரு கம்மி ஜாஸ்தியாக பண்ணி கொடுப்போம், ஆனால் சேல் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் விநாயகர் சேல் ஆகிடுச்சு. ஒரு ஷாப் திறந்து ஒரு 3 days தான் ஆச்சு. அதுக்குள்ளே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைனில் ஆகட்டும் ஆஃப்லைனில் ஆகட்டும் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் தான். இதுவே நம்ம கிரேமோட்டோ ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு புது ஆஃபர் விட்டுருந்தேன் பேச்சு. ஆல்ரெடி ஆன்லைனில் ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்ட்டு. ஆன்லைனில் யார் புக் பண்ணுறீங்களோ, இப்போ சின்ன பிள்ளையாராகட்டும் பெரிய பிள்ளையாராகட்டும், குப்பம் சரௌண்டிங்ஸில் எங்கே உங்களுக்கு வேணும் டெலிவரி பண்ணணும் அங்கே நான் டெலிவரி பண்ணி கொடுங்க. டெலிவரி சார்ஜ் மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் பாதி நாங்கள் பாதி மாதிரி வரும். அது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஷார்ட்ஸில் நான் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் வேறு மாதிரி உண்மையிலே செதுக்கி விட்ருக்காங்க ஒரு விநாயகருங்க. இன்னும் அடுத்த டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சிலை. கைஸ் நான் இவ்வளோ vlog பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு 3 விநாயகர் விட்டேன் கைஸ். அது என்னென்ன விநாயகர்னால் இங்கே காட்டுற பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி பிள்ளையார், ஒரு வேறு லெவலில். கீழே யானை, மேலே லிங்கம், அப்படியே லிங்கம் பிடிச்சி நிற்கிற மாதிரி. இது எப்படி இருக்குது? அப்படியே இங்கே வந்தால் ஒரு ஹைதராபாத் ஸ்டைல், நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு விநாயகர் இருக்குது.
சரி நம்ம ஊரில் எப்படி போகும் ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கலான்ட்டு. ஆனால் இந்த விநாயகரில் எங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் கைஸ். அது என்ன ப்ராப்ளம்னா இந்த விநாயகர் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குங்க. அந்த டேமேஜ் அந்த கை ஒட்டுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு கைஸ். சத்தியமாக 3 நாள்லேருந்து ஒட்டுறேன் ஓட்டிகிட்டே தான் இருக்கேன். இங்கே பாருங்க, இது அப்படி பிடிங்கின்னு வந்துடுது. நம்ம சும்மா மாவு போட்டு சரி பெயிண்ட் அடித்து ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைப்போம். சும்மா தொட்டாவே அது விழுந்துடுது. அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போது ஸ்ட்ராங்கான கம் போட்டிருக்கேன் கைஸ். எம்சில் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதுதான் ஏதோ நின்றுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்லேருந்து காஞ்சிட்ருக்கு கைஸ். இன்னும் காயட்டும். ஒரு 5 நாள் வெளியே ஃப்ரீயாக விட்டு லாஸ்ட்டில் ஒரு வாட்டி இது பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இது எப்படி இருக்குது, ஒரு வேறு மாதிரி. அடுத்தது இது சிம்பிளாக ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிறது கைஸ். 3ஆம் பக்கம் சிங்கம் படத்தில் எப்படி ஒரு சூர்யா சார் வருவாரோ அந்த படம் தான், அந்த மாதிரி இதில் விநாயகர் வருவார். இங்கே பாருங்கள், சிங்கம்ன்ட்டு ஒரு வேறு லெவல் தான். இன்னும் எக்கச்சக்கமான விநாயகர் மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்கமிங் vlogsல வரும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அப்கமிங் vlogsல கண்டினியூ பண்ணுறேன். சரி, என் பண்ணிக்கலாம்.